சுமணத்தில் எல்லாரும் வாங்க. டிஎம்கே ட்ரோல் சீசனோட இது 3வது வீடியோ நினைக்கிறேன். 3வது வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் கதறிய துரை வைகோ அப்படின்னு போட்டிருக்கு. துரை வைகோ, ஆமாம், துரை வைகோ வந்து வைகோவோட சன்னில். ஓகே 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 இப்போது அவர் தான் அந்த கட்சி பொறுப்பெடுத்து நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரீசெண்டாக அவர் கூட மேடையில் அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி நான் கூட ஏதோ ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஏதோ கேஎன்ஆர் கூட ஏதோ திட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பாப்பா அதை தான் ஏதோ ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்டேஜ் வச்சு அப்படிலாம் திட்டக்கூடாது என்னை கேட்டால். அவரும் ஒரு மாதிரி ஒரு கட்சி தலைவர். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி, அந்த ட்ரோல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது என்டி கேமிங் சேனல்லேருந்து தான் வந்திருக்கு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. இந்த டீட்டெயிலை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது. மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இந்த சீசனில் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இல்லைனாலும் அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக ஐக்கியம் ஆகிக்கோங்க. இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 கோ. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் பங்கேற்க வந்தவர்களுக்கு திமுகவினர் பணம் கொடுக்கும் காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீ மாறவே மாட்டியாடா? அது எப்படிப்பா உடம்போட உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. அங்கு வந்த பெண்கள் உள்ளிட்டோருக்கு தலா 200 ரூபாய் விநியோகம் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகி உள்ளது. என்ன இது? என்னடா ஏ மட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி நான் பெருசுக்கு தில்லியா மட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுதான் ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காத நீ. முதல்ல வீக்னஸ் வெளியே போனதுனால வீராப்பு தேவையில்ல. தலா 200 ரூபாய் விநியோகம் செய்யப்பட்ட வீடியோ. 200 ரூபாயா? இப்படி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தலா 200 ரூபாய் விநியோகம். 200 ரூபாய்க்கு 200 தலா 200 ரூபாய் விநியோகம் செய்ய. தலா 200 ரூபாய் விநியோகம் செய்ய. தலா 200 ரூபாய் விநியோகம். தலா 200 ரூபாய் விநியோகம். ஆனா இதில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த 200 ரூபாயை எத்தனை படத்துல எத்தனை ஆங்கிள் டைப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இப்போதான் தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அலுவலர்ல ஒற்று தேர்தல் விதிமுறையை மீறி பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எப்ப ஏதாவது பார்த்த? இல்லையே. நீ பார்த்தாலும் பார்க்கல என்னடா சொல்லுவ? கொஞ்சம் வேலைவா இங்க இப்படி வா ஏறுவோம். சோக்கு நாமளும் கூட எல்லாம் சேர்ந்து படம் பார்க்கறது இல்ல. ஒன்லி வித் கேர்ள்ஸ். 200. கீப் த சேஞ்ச், நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட சத்தம் போட்டு ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்லை பாரு. காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டு. சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்.
என்ன கிளம்பியா இது? முதல்வரா போயிட்டாரு. தத்தின்னு பேர் கரெக்டா தான் வச்சிருக்காங்க. ஒரு அர்த்தம் தெரியாம என்ன எழுதி கொடுத்தாலும் அது ஸ்டேஜ்ல வாசிக்கிற ஒரு மைண்ட் செட் என்னன்னு சொல்றது. அதை முதல்வர், மாண்புமிகு முதல்வர். புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. பேசாத படிக்காத தற்குறிப்பேன். உங்களை நம்பலாமா? வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? வருகின்ற ஜூன் 19ஆம் அம்மா நினைச்சோம்ல. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். ஜூன் 3ஆம் தேதி தமிழக கலைஞருடைய 100வது பிறந்த நாள். இபிஎஸ்ஸின் அருகே நின்று கொண்டிருந்த வேட்பாளர் விக்னேஷ் ஆரத்தி தட்டில் காசு போடுவதற்காக தனது சட்டை பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்தபோது அதனை தடுத்த இபிஎஸ் வேட்பாளர் விக்னேஷிடம் கடிந்து கொண்டார். கைய கொண்டு கண்ணாடியில் வைக்காரா மூதேவி? ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கையங்களமா கண்டுபிடிக்க மாட்டாங்களா? என்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க? சொல்லுங்க சார். கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா? தகப்பா கேட்டியா? ரோட்ல போறவன்லாம் என்ன வந்து கண்ணா பின்னாடி பேசிட்டு போறேன். நான் யார்? இதுலயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது. காரணம் கேட்காத அரசியல். அவ்வளவுதான். ஆக கனிமொழி என்பவர்கள் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? கனிமொழி என்ற ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும். காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால்கோவெல்லாம் கொண்டு வந்த தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் தூங்கி விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்ன திரும்ப மரியாதையா போடுறாங்க, திருமான்லாம் போடுவாங்க. பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்து எழுந்து. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அண்ணா 10 நிமிஷம் பேசலாம் இல்லைன்னா சிவனன் சக்தி கேட்டுட்டு தான் எதுவும் செய்ய முடியும் இந்த ஊர்ல. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் நேர சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா மனசு மூஞ்சி இறுக்கமாவே இருக்கு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. சரி, நானும் மேடையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக என்றால் அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக. நீங்க சார் ஏன் சார் குழம்பிட்டு எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். உங்க மகன் அருண் நேரு மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில தனியா பேசும்போது. ஆனா அண்ணன் இருக்குமாவே இருந்தாரு. கோழி வளர்க்கறது கொஞ்சம் இருக்குல்ல, ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறது, ரெண்டையும் அறுக்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எங்க அப்பா ஒரு சகாப்தம். அந்த சகாப்தத்துக்கு தாய்கள் ஒத்துக்கூடாது, அரசியலுக்கு ஒத்துக்கிறார். அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? டென்ஷன் பண்றீங்கன்னு நானும் பழிக்காரமாவே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. சின்னமா சின்னமா செத்தாலும் எங்க சின்னம் தான், செத்தாலும் சின்னம் தான், செத்தாலும் எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது, பீச்சிடும். இந்த மாதிரி தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். நாங்க தயவு செய்து இதுக்கு மேல எங்களால இது பண்ண முடியாது. அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேங்கிறா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க?
இதெல்லாம் ஒரு போப்பாடா. துரை வைகோவின் பேச்சை உதாசீனப்படுத்தும் விதமாக அமைச்சர் நேரு செல்போனில் மூழ்கினார். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ராதிகாவுடன் வந்தவரோ வருங்கால மத்திய அமைச்சரே என கோஷமிட அதனை எதிர்பார்க்காத சரத்குமார் புன்னகையுடன் அந்த தொண்டரின் வயிற்றில் செல்ல பஞ்ச் ஒன்றை விட்டார். எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். நான் போட்டிட்டாலும் ஒண்ணுதான், அவங்க போட்டிட்டாலும் ஒண்ணுதான். இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான். என்னம்மா அப்படி அந்த மனசு இருக்கே புரிஞ்சு மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். மகளிருக்கு வாய்ப்பு அதிகமா வலிக்கணும். எனக்கு மகளிருக்கு கொடுக்கும் போது சூரிய வம்சத்துல எப்படி நான் படிக்காத வந்து கலெக்டர் ஆகணும், இவங்களை வந்து வெற்றி பெற வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. படத்துல மட்டும்தாங்க உங்களால பண்ண முடியும். உங்களால அவ்வளவுதான் முடியும். என்ன சொல்ல, ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ. உண்மை சொல்லி அரண்டு தெரியுங்க. உண்மையான போட்டியே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் சீமானுக்கும் தாங்க உண்மையான போட்டி. நான் விளையாடுங்களா அப்படி சொல்லி அப்படின்னு தப்பா எடுக்காதீங்க. போட்டி யாருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகமா சீமானா? நான் சொல்ற எழுதி வச்சுக்க. பால் செகண்ட் இருந்து அப்புறம் வரப்போ என்னன்னு கத்திய பார்த்தா கட்சி மாறிட்டீங்க. பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாக சொல்றியா? உசுறு முக்கியம்டா. இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில இடங்கள் 2வது இடத்துக்கு வரும். நான் இல்லைன்னு சொல்ல. உண்மையான இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சீமானுக்கும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். பட் டிஎம்கே ட்ரோலாச்சே இன்னும் இருக்கு, இன்னும் கொண்டு வருவேன். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.